ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொடி இட்லி செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு சிறிதளவு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு, காய்ந்த மிளகாய், பூண்டு. இதெல்லாம் நல்லா வறுத்து கொரகொரப்பாக பொடியாக அரைச்சிக்கணும். இந்த பருப்பு நல்லா செவக்க வறுக்க வேண்டும். பிறகு முருங்கைக்கீரையை போட்டு வதக்க வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். இந்த பொடிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கினாங்க, ஏன்னா இட்லியிலே உப்பு இருக்கிறதுனால. இந்த கட் பண்ண இட்லியில் இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு நல்லா கலரிக்கணும். இந்த முருங்கைக்கீரை தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் காய்ந்ததும் கடுகு சேர்த்து பொரிய விட வேண்டும். கடுகு பொரிந்ததும் கருவேப்பிலை சேர்க்க வேண்டும். பிறகு இந்த முருங்கைக்கீரை பொடி இட்லியை சேர்த்து கிளற வேண்டும். சுட சுட முருங்கைக்கீரை பொடி இட்லி ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.